வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய மேலைநாட்டை பாதுகாப்பதற்கான புதிய அதிகார சபை. செம்மணி புதைக்குழி 3ஆம் நாள் அகழ்வில் என்புக்கூட்டு தொகுதி அடையாளம். 1 மணிக்கு பின்னர் நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. கொழும்பில் நடைபெறவுள்ள போராட்டம் குறித்து தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு. ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள தகவல். தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி அஞ்சலி. நாளை கொழும்பில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம். கருத்து கணிப்புகளில் தாவேகா தொடர் முன்னிலை. அதிரம் தமிழக அரசியல் களம். தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஈரானுக்கு ட்ரம்ப் விடுத்துள்ள கடும் நிபந்தனை. தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்கும் போஷிப்பதற்குமான புதிய அதிகார சபையை நிறுவும் நடைமுறையின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த டித்வா புயலின் போது ஏற்பட்ட மண் சரிவுகளால் மத்திய மலைநாட்டிற்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டன. இதனால் மத்திய மலைநாட்டை பாதுகாத்து போஷிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது கடுமையாக வலியுறுத்தினார். இதன்படி மேல் நீர்பிடிப்பு பகுதிகளின் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை கண்டறிந்து மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்காக தனியான அதிகார சபை ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த நடைமுறை தொடர்பான முன்னேற்றம் மற்றும் சட்ட ஏற்பாடுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதுடன் அதற்கான முன்மொழிவுகளும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. அத்தனை முன்மொழிவுகளையும் கருத்திற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரிவுபடுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு இதன்போது அறிவுறுத்தல் வழங்கினார். செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளின் போது என்புக்கூட்டு தொகுதியொன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சட்டத்தரணி ரனிதா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதனை சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்ட 2 என்புக்கூட்டு தொகுதிகளின் பகுதியளவான என்பு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அகழ்வு பணிகளின் போது சில என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றினை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவற்றை சுத்தம் செய்த பின்னரே எத்தனை என்புக்கூடு என்பதை உறுதியாக கூற முடியும். அகழ்வு பணிகள் 1.5 அடி தொடக்கம் 2 படி ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது ஓரிடத்தில் சந்தேகத்திற்குரிய முறையில் கரிய நிற மண் காணப்பட்டது. அதனால் அதனை அரிதட்டு மூலம் அரித்து எடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது சிறிய வலை போன்ற பொருளொன்று மீட்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மத்திய சப்ரகமோ மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். தென் மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் களுத்துறை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். கிழக்கு வடமத்திய மற்றும் சப்ரகமோ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் குருநாகல், மொனராகலை, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலை உணரக்கூடியதாக இருக்கும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாம் நீலகாமம் அறவழி போராட்டத்திற்கு நாமும் எமது முழு பங்களிப்பை வழங்குவோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நீலகாமம் மக்களுக்கு நீதி கோரியும் மலையக மக்களுக்கு காணி உரிமை விரைவில் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் கொழும்பில் எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள போராட்டம் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் ஸ்ரீதரன் எம்பி மேலும் கூறியதாவது: மலையகம் நீலகாமம் தோட்டத்தில் அட்டூழிய கூலிப்படையின் மிக மோசமான தாக்குதலால் காயமடைந்தும் தமது சொத்துக்களை இழந்த நிலையிலும் உள்ள எமது மலையக உறவுகளுக்கு நிச்சயம் நாம் துணை நிற்போம். அந்த வகையில் எதிர்வரும் மே 5ஆம் தேதி கொழும்பில் நடைபெறும் சாத்வீக வழி போராட்டத்துக்கு நாங்களும் தோளோடு தோள் கொடுத்து போராட்டம் வெற்றியளிக்க உதவுவோம். மலையக உறவுகளால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். நாம் நம்பிக்கையோடு எதிர்கால இருப்பு பற்றிய எண்ணங்களோடு கரங்களை இறுக பற்றிக் கொள்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். மறைந்த தமிழ்நாட்டு பாடகர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி இன்று மணல்காடு கிராமத்தில் நினைவேந்தல் நிகழ்வினை மேற்கொண்டுள்ளது.
ஜனநாயக போராளிகள் கட்சியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் அகஸ்டின் ஆசிரியர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதல் நிகழ்வாக ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ஈகை சுடரினை ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் ஏற்றி வைத்து மலர் மாலை அணிவித்ததைத் தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தேனிசை செல்லப்பா அவர்கள் நினைவாக மரக்கன்று ஒன்று நாட்டி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சி உறுப்பினர்கள், கிராம மக்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நாளை சர்வதேச மே தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் மே தின பேரணிகள், கூட்டங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதையொட்டி கொழும்பு நகரில் போலீசாரால் விசேட பாதுகாப்பும் போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. முக்கியமான கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் கொழும்பு நகரை மையமாக கொண்டு நடைபெறவுள்ள அதேவேளை பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மேதின நினைவேந்தல் நிகழ்வுகள் நாட்டின் ஏனைய பகுதிகளில் நடத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான மேதின நிகழ்வுகள் அமைதியான முறையில் நடைபெறுவதற்கான சூழலை உருவாக்குதல், பாதுகாப்பு வழங்குதல், போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு திட்டங்களை செயற்படுத்துதல் ஆகியவற்றுடன் வழமையான வாகன போக்குவரத்துக்களை சீராக பேணுவதற்கு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிமாவட்டங்களில் நடைபெறும் பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு போலீஸ் மா அதிபர் ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று இந்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த முறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல பரீட்சை நிலவுகிறது. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டிகள் நிலவுகிறது. இதனடிப்படையில் வாக்குப்பதிவு முடிவடைந்ததைத் தொடர்ந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தங்களது கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளன. இதற்கமைய பெரும்பாலான தனியார் நிறுவனங்களின் கணிப்புகள் தற்போதைய ஆளுங்கட்சியான திமுக மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் என தெரிவித்துள்ளன. இதனடிப்படையில் 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அந்த நிறுவனம் கணித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டால் மட்டுமே பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் நீண்ட தூரம் கடந்து வந்த போதிலும் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு அவர்கள் முழுமையாக உடன்படுவார்களா என்பதே இப்போதைய கேள்வி என தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஈரானிடம் அணு ஆயுதங்களே இருக்காது என்பதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டால் ஒழிய ஒருபோதும் ஒப்பந்தம் ஏற்படாது என்பதில் தான் உறுதியாக இருப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விடுத்துள்ள கடற்படை முற்றுகையை அசாத்தியமானது மற்றும் பிழையற்றது எனவும் ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். இந்த முற்றுகை ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கியுள்ள நிலையில் அவர்கள் தற்போது வேறு வழியின்றி பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான் எனவும் அத்தோடு நாங்கள் விட்டுக் கொடுக்கின்றோம் அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்கின்றோம் என அவர்கள் சொன்னால் போதும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மேலைநாட்டை பாதுகாப்பதற்கான புதிய அதிகார சபை. செம்மணி புதைக்குழி 3ஆம் நாள் அகழ்வில் என்புக்கூட்டு தொகுதி அடையாளம். 1 மணிக்கு பின்னர் நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. கொழும்பில் நடைபெறவுள்ள போராட்டம் குறித்து தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு. ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள தகவல். தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி அஞ்சலி. நாளை கொழும்பில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம். கருத்து கணிப்புகளில் தாவேகா தொடர் முன்னிலை. அதிரும் தமிழக அரசியல் களம். தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஈரானுக்கு ட்ரம்ப் விடுத்துள்ள கடும் நிபந்தனை. இத்துடன் தமிழ்விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.